ஹலோ எவ்ரிவன். பராசக்தி படத்தில் இருந்த சூர்யா விலகியது ஏன் என்று சுதா கொங்கரா போட்டுடைத்த உண்மை. வாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படம் வரும் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இன்னும் சென்சார் பணிகள் நிறைவடையாமல் இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றிய கதை இது என்பதால் சென்சாரில் அதிக காட்சிகளை சொன்னதாகவும் அதனால் ரிவைசிங் கமிட்டிக்கு படம் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பராசக்தி படத்தில் முதலில் நடிகர் சூர்யா தான் நடிக்கிருக்காங்க. புறநானூறு என்ற பெயரில் இந்த படம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் இருந்து சூர்யா திடீரென விலகிவிட்டார். அதன் பிறகுதான் சிவகார்த்திகேயனை வைத்து சுதா கொங்கரா பராசக்தி என்ற பெயரில் அதே கதையை படமாக எடுத்திருக்காங்க. இந்த நிலையில் சுதா கொங்கரா அளித்த பேட்டியில் சூர்யா இந்த கதையில் நடிக்காதது ஏன் என்கின்ற காரணத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் நான் சூர்யாவுக்கு இந்த கதை சொன்னேன். எனக்கு சூர்யாவை மட்டும்தான் அந்த நேரத்தில் தெரியும். அதனால் சூர்யாவிடம் போன் செய்து கதை பற்றி கூறினேன். அவரும் சரி என்றதால் நான் கதை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கினேன். அதற்கு பிறகு என்ன நடந்தது என எனக்கு தெரியவில்லை. இந்த படத்திற்காக தொடர்ந்து ஷூட்டிங் செய்ய தனக்கு நேரம் இல்லை என சூர்யா கூறிவிட்டாரா. இடைவெளி விட்டு செய்தால் தயாரிப்பு செலவு மிகவும் அதிகமாகிவிடும். தொடர்ந்து ஷூட்டிங் செய்யாமல் தயாரிப்பாளர் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். இதுதான் சூர்யா விலக முக்கிய காரணம் அப்படின்னு சுதா கொங்கரா தெரிவிச்சிருக்காங்க. உங்களை யார் யாரெல்லாம் பராசக்தி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.